மார்னிங் எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் தம்பி தூங்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அப்படியே பேசிகிட்டே அப்படியே டீ குடிப்போம் மார்னிங் டீ. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறமா எனக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ டக்குன்னு வந்து முட்டை தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள், சிக்கன் மசாலா இது போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு, ஃபைனலாக இது நல்லா மசிச்சு வரணும் தக்காளி வந்து. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் சப்பாத்திக்கு தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். இது நார்மலாக இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா சாப்பிட்டு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா தான் நம்ம சார் தான் விளையாடிட்டு இருக்காரு. இதில் எப்படி தூங்குறது? ஸோ அன்னைக்கு டே அப்படி தான் தூங்கவே இல்லை. ஈவினிங் போல் அண்ணனும் டீ கொண்டு வந்து குடுத்தான். அதையே குடிச்சிட்டு அப்படியே அந்த நாள் ஓட்டிட்டோம் எப்படியோ.